Taste the Daily. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை திமுகவினரே விற்பனை செய்வதால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் அத்தனூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்று என்ன நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டிருக்கின்றது? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். தினந்தோறும் எத்தனை கொலைகள் நடக்கின்றது? தினந்தோறும் 5 கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல போதை நிறைந்த மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது. கருணாநிதி முதல் ஆட்சிக்கு வருகின்ற போது சாராய கடையை திறந்து விட்டு இளைஞர்களெல்லாம் குடிக்க அடிமையானார்கள். இன்று அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள். இந்தியாவிலேயே தமிழகம் தான் போதை நிறைந்த மாநிலம் என்று பெயர் வாங்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கின்றேன். 10 ஆண்டு காலம் அம்மாவாக இருந்தார்கள், அண்ணன் எடப்பாடியார் இருந்தார்கள், இதே காவல்துறை தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் லாட்டரி டிக்கெட் கிடையாது, கஞ்சா கிடையாது, போதை கிடையாது, கொலை கிடையாது. ஆனால் அதே காவல்துறை இப்பொழுது இருந்து கொண்டு ஏன் அதை தடுக்க மறுத்து கொண்டு இருக்கின்றார்கள்? ஏன் அதை தடுக்க முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றார்கள்? விற்பவரெல்லாம் திமுக காரர். அதனால் காவல்துறை என்ன செய்யும்? கையை கட்டி வேடிக்கை பார்க்கின்றார்கள். ஆக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். கல்லூரிக்கு அனுப்புகின்றீர்கள், பள்ளிக்கு அனுப்புகின்றீர்கள். அங்கே யாராவது ஒரு குழந்தை அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால், சிறு வயது யாராக இருந்தாலும் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னால் அந்த கஞ்சாவை குடித்து விட்டு நீங்கள் டிவியிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். காவல்துறையே ஒரு 15 வயசு மாணவன் அடிக்கின்ற சூழ்நிலையை பார்த்திருப்பீர்கள். ஆக எதிர்காலத்தில் இதே நிலைமை நீடித்தது என்று சொன்னால் கல்லூரியிலும் கஞ்சா விற்கின்றது, பள்ளிகளிலும் கஞ்சா விற்கின்றது. ஆக எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீர்கள்? இந்த வேகாத வெயில நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், மழை என்றும் வெயில் என்றும் பாராமல். நம்முடைய குழந்தைகள் நாளை தினம் படித்து நாளை தினம் ஒரு வேலைக்கு சென்று கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும், நம்மை போன்று கஷ்டப்படக்கூடாது என்றுதானே நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இன்று அந்த நினைப்பிலே மண்ணை போடுகின்ற ஆட்சி தானே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இன்று தினம் ஸ்டாலின் அவர்கள் 21ஆம் ஆண்டு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் முக்கியமான வாக்குறுதி என்ன? நாங்கள் வந்தால் குடும்ப தலைவர் அனைவருக்கும் 1000 ரூபாய் வந்தவுடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலும் பல மாவட்டங்களிலும் நாங்கள் எல்லாம் போராடியதற்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த முறை நாம் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார் என்று 1,13,00,000 பேருக்கு சொன்ன வாக்குறுதி அனைத்து குடும்பங்களுக்கும் நான் குடும்ப தலைவர்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போராடியதற்கு பின்னால் அது கூட இந்த 1000 ரூபாய் இந்த 27 மாதங்கள் கழித்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் எடப்பாடியார் தான். போராட்டம் நடத்தின் வாயிலாகத்தான் அந்த 1000 ரூபாய் அந்த பாதி பேருக்காக கொடுத்தார்கள். அதுக்கு நாங்கள் கேட்டோம். கேட்கின்ற போது முதலமைச்சர் சொல்லுகின்றார், அவருக்கு தகுதியானவர்களை பார்த்து நான் கொடுத்திருக்கின்றேன் என்று சொன்னார். நான் கேட்கின்றேன், வாக்குறுதியை கொடுத்துவிட்டு தேர்தல் நேரத்திலே பிரச்சாரம் செய்கின்ற போது 1000 ரூபாய் என்பது தகுதியானவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தால் மக்களும் தகுதி பார்த்து வாக்களித்திருப்பார்கள். அன்றைய தினம் பொய்யை சொல்லி நீங்கள் வாக்குகளை பெற்று 27 மாதங்கள் கழித்து இப்பொழுது பாதி பேருக்கு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அதுதான் அம்மா அவர்கள் சொன்னார்கள். வாக்குறுதி என்பது அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும். நாம் வாக்களை பெறுவதற்காக வாக்குறுதி கொடுக்க கூடாது என்று சொல்வார்கள். அதை போல்தான் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் எப்படி கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் என்று சொல்லி ஏமாற்றினாரோ அதே போல அவருடைய மகனும் இப்பொழுது அனைவருக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லி இப்பொழுது பாதி பேருக்கு நிறுத்தி விட்டார். அதுக்கு பின்னால் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, வருகின்ற போதெல்லாம் பிரச்சாரத்திலே சொன்னார்கள், யாரெல்லாம் 5 பவுன் வைத்திருக்கின்றனோ அத்தனை பேரும் ஓடோடி போய் வங்கியிலே அடமானம் வையுங்கள், நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் ரத்து செய்து விடுவோம், கடனை தள்ளுபடி செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஒரு வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் பார்த்தார்கள், என்ன 1 மாத காலம் தானே, ஏதாவது அம்மாவும் மகளும் இருந்தாலும் சரி, இல்ல மாமியார் மருமகள் இருந்தாலும் சரி, அவங்க 5 பவுன் இருக்கிறது காலில் கையில் இருக்கிறது எல்லாம் கழட்டி கொண்டு வங்கியில வைத்தார்கள். வங்கியில வைத்து ஓராண்டு காலம் நாங்கள் சட்டமன்றத்திலே போராடி மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் வைத்த பெண்கள் 45 லட்சம் பேர் 5 பவுன் வைத்திருக்கின்றார்கள். தகுதியானவர்கள் என்று சொல்லி வெறும் 13 லட்சம் பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இன்னும் 33 லட்சம் பேருடைய நகை இன்னும் வங்கியிலே இருக்கிறது என்று சொன்னால் எப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.